செங்கோட்டையன் எடப்பாடியிடம் தொலைபேசியில் மன்னிப்பு கேட்டு சமாதானமாகி கண்ணீர் விட்டு இந்த பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்தது. இவரை பின்னால் இருந்து இயக்கியவர்கள் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி அல்ல. இவரை பின்னால் இருந்து இயக்கியவர்கள் வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள். இதற்காகத்தான் செங்கோட்டனை முன்னிறுத்தி அரசியல் செய்தார். இதை எடப்பாடி அவர் அதை ரசிக்கவில்லை. இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக ஃபார்ம் பண்ண முடியாதா சார்? இபிஎஸ், டிடிவியோட சேர்ந்து அத்தனை பேரும் டெல்லியோடு தொடர்பு வைத்து எடப்பாடியை நெருக்கடி கொடுப்பதற்காக முன்னிறுத்தப்பட்ட நபர் தான் ஓபிஎஸ். அமித்ஷா பார்க்கவே மாட்டேங்கிறார். ஏன்? ஒண்ணுமே இல்லை. காளி பெருங்காய டப்பா. இப்போ இரண்டு பேருமே அவசரப்பட்டு நீங்கள் ஒரு கட்சியை நீக்க வேண்டாம்னு எடப்பாடின்னு சொல்லும்போது போங்கப்பா வெளியே, உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை. யார் சொல்லுங்க? இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது வந்து அசைகிறாரான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி அவர் அசைஞ்சு கொடுத்துருந்தாருன்னா இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி கிளம்பி வந்திருப்பாங்களா சார்? ஃபோனில் கதறி அழுது காலை பிடிச்சி கையை பிடிச்சி அத்தனையும் தப்பு, நான் மன்னிச்சுங்க, சரி ஊரில் இருக்காது, போய் ராமர் கோயிலில் போய் சாமி கும்பிடுவோம். இங்கே இருக்கா, தமிழ்நாட்டில் இருக்காத. எடப்பாடி சொல்லி தான் அவர் அங்கே போறாரு. இல்லை, அவர் டிஎம்கேவோட இப்போ செந்தில் பாலாஜி அவங்க, நாசர் அவர்கள்லாம் இங்கேருந்து தானே சார் போனாங்க. இப்போ இவருக்கு அது மாதிரி ஏதாவது சான்சஸ் இருக்கு? ஸ்டாலினுடைய செயல்பாடுகளில் 90% செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி எங்கே, செங்கோட்டையன் எங்கே? நீங்கள் ரெண்டு பேரையும் இணையை வச்சு பேசுறீங்க. 100 செங்கோட்டையன், 1000 செங்கோட்டையன் வந்தாலும் ஒரு செந்தில் பாலாஜிக்கு இணையாக நம்ம தான் ஜெயிக்கிறோம். நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். ஒரு 60 நாள் கணக்கெடு வச்சுக்கலாம், இல்லை ஒரு 75 நாள் வச்சுக்கலாம். ஆக்க பொறுத்த சாமி ஆற பொறுத்தலாம்ல. இல்லை, அதிமுக கட்சி தொண்டர்கள் எந்த அளவுக்கு பிஜேபிக்காக உழைப்பாங்க சார்? பிஜேபி தன்னுடைய அத்தனை அஸ்திரங்களையும் பயன்படுத்தி விஜயை அதிமுக பிஜேபி கூட்டணிகள் கொண்டு வந்தால் திமுகவுடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் சார், இப்போது அதிமுகவில் வந்து நாளுக்கு நாள் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் ஒவ்வொருத்தராக வெளில வர மாதிரி இருக்குது. இப்போது செங்கோட்டையன் விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படுது. இப்போது செங்கோட்டையன் பிரிஞ்சு வெளில வந்துட்டா மாதிரியும், அவர் இப்போ கிளம்பி டெல்லிக்கு போன மாதிரியும் ஒரு விஷயம் பேசப்படுது. இதுக்கு பின்னாடி ஆக்சுவலான காரணம் என்ன? உண்மையாகவே பிஜேபி தான் இருக்கா? இல்லை, செங்கோட்டையன் எடப்பாடி 2 பேரும் சமரசம் ஆகிவிட்டார்கள். செங்கோட்டையன் எடப்பாடியிடம் தொலைபேசியில் மன்னிப்பு கேட்டு சமாதானமாகி கண்ணீர் விட்டு இந்த பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துவிட்டது. வந்த பிறகு தன்னை பார்க்க வருகிற ஓபிஎஸ் ஆட்கள், சசிகலா ஆட்கள், பரிவட்டம் கட்டுகிறவர்கள், வாழ்த்து சொல்லுகிறவர்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதற்கு மறுத்து அவர் இப்போது வாரணாசி போயிட்டார், ஹரித்வார் போயிட்டார். மோடியை பார்க்குறக்கோ, அமித்ஷா பார்க்குறக்கோ, நிர்மலா சீதாராமனை பார்க்குறக்கோ அவர் போகலை. முடிந்து முற்று பெற்று விட்டது. இவரை பின்னால் இருந்து இயக்கியவர்கள் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி அல்ல. இவரை பின்னால் இருந்து இயக்கியவர்கள் வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் தான். தங்களுடைய அதிகார மையத்துக்குள் யாரும் தலையிடக்கூடாது. இதற்காகத்தான் செங்கோட்டனை முன்னிறுத்தி அரசியல் செய்தார்கள். இதை எடப்பாடி அவர் அதை ரசிக்கவில்லை. அதனுடைய விளைவு தான் மீண்டும் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவியை இணைத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவர்களுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்காகத்தான் இந்த பரபரப்பு. 10 நாளில் கெடு, எடப்பாடிக்கு கெடு. அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் இதிலிருந்து தூக்கிய பிறகு சர்வமும் சரண்டராகி விட்டார் செங்கோட்டையன் அவர்கள். சார், இப்போது இவர் வந்து இப்போ எல்லா இதுலேருந்தும் நான் உன்னை தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எதிர்கட்சியில் இருக்கிறவங்க வந்து இப்போ யாராக இருக்கட்டும் சரி சார், இப்போது எஸ்பி வேலுமணி அவர்கள்,
நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமா ஃபார்ம் பண்ண முடியாதா சார்? இபிஎஸ், டிடிவியோட சேர்ந்து. ஏன்னா டிடிவியும் நானும் வெளில வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவரும் வெளில வந்துட்டாரு இல்ல சார்? இப்போமா அதிமுகவை பொறுத்தவரை யாரிடம் இரட்டை இலை இருக்கிறதோ, யார் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரோ அவர்கள் தான் அதிகாரம் முடியும். இரட்டை இலை இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இத்தனை பேரும் தெரிந்து கொண்டது அதுதான். இரட்டை இலை தான் அங்கே மையம். இரட்டை இலை இப்போ யாருன்னு இருக்குன்னா எடப்பாடிக்கு இருக்கு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு, தன்னோடு அரசியல் செய்பவர்களுக்கான சின்னம்தான் இரட்டை இலை. ஓபிஎஸுக்கோ, டிடிவிக்கோ, சசிகலாவுக்கோ இரட்டை இலைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இப்போ இவர்கள் அத்தனை பேரும் டெல்லியோடு தொடர்பு வைத்து எடப்பாடியை நெருக்கடி கொடுப்பதற்காக முன்னிறுத்தப்பட்ட நபர் தான் செங்கோட்டையன். சார், இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி திடீர்னு இந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து பேசுறதுக்கான முழு காரணம் யாரா இருக்கும்? அவரை பின்னாடியிலேருந்து இயக்கிறது என்ன, பிஜேபியா? பிஜேபி இல்லை. பிஜேபி இப்போ எடப்பாடிட்ட டோட்டல் சரண்டர் ஆயிடுச்சு. பிஜேபிக்கு என்ன நோக்கம்னா திமுகவை வர்ற தேர்தலில் பதவியிலிருந்து எடுக்கணும். அதுக்கு ஒரே சக்தி அதிமுக தான். அதிமுகவும் ஒன்றுபட்ட எடப்பாடி தான். எடப்பாடியை பலவீனப்படுத்துவதை பிஜேபி எந்த காலத்திலும் விரும்பவில்லை. பிஜேபியை பலவீனப்படுத்துகிற சசிகலாவுக்கு 450 கோடி பத்மாவதி சுகர் மில் வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்ததா? இப்போ அந்த அம்மா சிறைக்கு போகிறார் திருப்பியும் சசிகலா. ஆமாம், இது யார் செய்கிறா? பிஜேபி தான். எடப்பாடி கையை வலுப்படுத்துவதற்காக சசிகலா உள்ளே போகிறாங்க. அதே போல் டிடிவியினுடைய அத்தனை சொத்துக்களும் முடக்கப்பட்டு விட்டது. அதே போல் சுகேஷ் சந்திரா இரட்டை இலை வழக்கு கூடிய விரைவில் டிடிவியும் கூடிய விரைவில் திகார் ஜெயிலுக்கு போகிறார். ஏன்னா இவங்க எல்லாருமே இப்போ வந்து இந்த கட்சியிலேருந்து, கூட்டணி கட்சியிலேருந்து நாங்கள் வெளில வரோம் அப்படின்னு அறிவிச்ச அந்த ஒரு காரணத்துக்காகவா? பிஜேபி இவர்களை எல்லாம் கழட்டி விட்டான். அதுக்கு பிறகுதான் அவங்க வெளியே வராங்க. இது இப்படி பார்க்கறது, அப்படித்தான் பார்க்கணும். வேற எப்படி பார்க்கறது? அரசியல் தெரிந்தவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை அதுதான். ஓபிஎஸை அமித்ஷா பார்க்கவே மாட்டேங்கிறார். ஏன்? ஒன்றுமே இல்லை, காளி பெருங்காய டப்பா. அப்புறம் எப்படி ஓபிஎஸை பார்ப்பாரு? ஆக ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா கதை முடிவுக்கு வந்துவிட்டார். முடிவுக்கு வந்த பிறகு அதை வைத்த அரசியல் பண்ணுகிற பாசாங்கு செய்து எடப்பாடியை மிரட்டுவதற்காக செங்கோட்டையன் முன்னிலைப்படுத்தப்பட்டார். வேலுமணி, தங்கமணியார். இப்போ 2 பேருமே அவசரப்பட்டு நீங்கள் அவர் கட்சியை நீக்க வேண்டாம்னு எடப்பாடின்னு சொல்லும்போது, போங்கப்பா வெளியே, உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை. யார் சொன்னது? எடப்பாடி. எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்கறதுக்கு இப்போ அவரோட அந்த தொண்டர்களும் இல்லை அந்த அதிமுகவில் இருக்கிறவங்களும் அவ்வளோ தைரியமாக இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அவரை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை திமுகவிடமிருந்து, பாஜகவிடமிருந்து, கழுகுகளிலிருந்து, பூனைகளிடமிருந்து பாதுகாத்து பத்திரமா வச்சிருக்கேன். அதனால தான் இப்போ எடப்பாடிக்கு இவ்வளோ பெரிய மக்கள் கூடுறோம். இரட்டை இலையை பாதுகாத்து வச்ச காரணத்தினால தான் எடப்பாடிக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு. சார், இப்போது செங்கோட்டையன் மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து திங்க் பண்ணியிருப்பாங்களே, செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒரு கெடு விதிச்சிருக்காரு, இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது வந்து அசைகிறாரான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி அவர் அசைஞ்சு கொடுத்துருந்தாருன்னா இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி கிளம்பி வந்திருப்பாங்களா சார்? இல்லைம்மா, அதுக்கு தான் எடப்பாடி அடிப்படை உறுப்பினர்களை நீக்காம மாநில அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் இருந்து அதை எடுத்துட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதிமுகவுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. அண்ணாவுக்கு தொண்டை எவனும் அங்கே போக மாட்டான். அடுத்த நாளே என்ன ஆகிட்டாரு? பெல்ட் அடிச்சிட்டார். நிபந்தனையற்ற மன்னிப்பு யாருக்கிட்ட? எடப்பாடி. ஃபோனில் கதறி அழுது, காலை பிடிச்சி, கையை பிடிச்சி, அத்தனையும் தப்பு, நான் மன்னிச்சுங்க, சரி ஊரில் இருக்காத, போய் ராமர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வைப்போம். இங்கே இருக்காது, தமிழ்நாட்டில் இருக்காத,
எடப்பாடி சொல்லி தான் அவர் அங்கே போகிறாரு. அமித்ஷா பார்க்குறக்கோ மோடியை பார்க்குறக்கா இல்லை, எங்கே போயிரு, ராமரை பார்க்க போயிருக்காரு. ஹரித்வார ராமரை போய் பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து வந்துடாத, ஒரு மாதம் கழிச்சு வா. இப்படி கட்டளை இட்டதே யார்? எடப்பாடி தான். அப்போ எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டுக்கு யார் வந்துட்டா? செங்கோட்டையன். தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் செய்து விட்டேன், தீயவர்களுடைய பேச்சை கேட்டு நான் செஞ்சிட்டேன், தீங்கு செஞ்சிட்டேன், இந்த ரெட்டைகளுக்கு தீங்கு செஞ்சிட்டேன். இப்படி இப்போ செங்கோட்டையன் அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அடுத்து ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, செங்கோட்டையன் அவரும் காற்று போன பலூனாக, அரசியல் அனாதையாக ஒதுக்கப்பட்டு விட்டார். திருப்பியும் அவருக்கு போஸ்ட் கொடுக்கறதோ இல்ல திருப்பியும் அவருக்கு வந்து பொறுப்பு ஏதாவது விதிக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் எந்த காலத்திலும் நடக்காது. இதுக்கப்புறம் அவ்வளவுதான். அதிமுகவிலிருந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு முடிந்து விட்டது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அவர் வந்து டிஎம்கேவோட இப்போ செந்தில் பாலாஜி அவங்க, நாசர் அவர்கள்லாம் இங்கேருந்து தானே சார் போனாங்க. இப்போ இவருக்கு அந்த மாதிரி ஏதாவது சான்சஸ் இருக்கா? டிஎம்கே வந்து எப்படியாவது அவரை கூப்பிட்டுக்கிறதுக்கு போகலாம், வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலினோட பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஸ்டாலினோட வெளிநாடுகள் லண்டனில் இருந்த பொழுது அவர் பேசி கொண்டு இருந்தார்னு சொல்கிறாங்க. போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போனால் ஈரோட்டில் அரசியல் பண்ண முடியாது, அங்கே முத்துச்சாமி இருக்கார். முத்துச்சாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் எப்பவுமே ஆகாது. அப்போ இவர் எங்கே போய் அரசியல் பண்ணுவார்? குள்ளம்பாளையங்கிற கிராமத்துக்குள்ளே தான் அரசியல் பண்ண முடியும், கோபிக்குள்ளே தான் அரசியல் பண்ண முடியும். கோபியை தாண்டி ஈரோட்டுக்கு வரவே முடியாது. அங்கே முதலே ஒரு திமுக செங்கோட்டையன் இருக்கார், இவர் அதிமுக செங்கோட்டையன், அங்கே திமுக செங்கோட்டையன் இருக்காரு. அதனால அதுக்கும் அவருக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு நிலைமை தானே சார்? அவருக்கு எந்த ஒரு பொறுப்பும் விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இல்லை பொன்முடி செந்தில் பாலாஜி இல்லை பொன்முடி இவங்களுக்குலாம் இப்போ அதே லிஸ்ட்டில் தானே சார் இப்போ செங்கோட்டையனும் அவரும் வராரு? இல்லைம்மா, உங்களுக்கு அரசியலில் யார் எந்த அதிகாரத்தில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. ஸ்டாலினுடைய செயல்பாடுகளில் 90% செந்தில் பாலாஜி பண்றார். எத்தனை சதவீதம்? 90%. 30,000 மின்சார துறையில ஒப்பந்த ஊழியர்களை எங்க நியமிச்சிருக்காரு? மின்சாரத்துறையில் நியமிச்சிருக்காரு. எவ்வளவு பேர? 30,000 ஓட்டு வந்துருச்சு. செங்கோட்டைய கோடம்பாக்கத்துலன்னா ஜெயிப்பார். எங்க? கோடம்பாக்கத்துலன்னா ஜெயிப்பார். அவர் பொழுது போகிறதே வீனஸ் காலனி கெஸ்ட் ஹவுஸும் கோடம்பாக்கம் தான். செந்தில் பாலாஜி எங்கே, செங்கோட்டையன் எங்கே? நீங்கள் 2 பேரையும் இணையை வச்சு பேசுகிறீங்க. 100 செங்கோட்டையன் 1000 செங்கோட்டையன் வந்தாலும் ஒரு செந்தில் பாலாஜிக்கு இணையாக முடியாது. செந்தில் பாலாஜியை மோடி தொகுதிக்கு அனுப்பிச்சுன்னா மோடி தோற்று போயிடுவார். செந்தில் பாலாஜி சாணக்கியத்தனம். செங்கோட்டையனுக்கு என்ன தெரியும்? கோடம்பாக்கத்து அரசியல் தான் தெரியும். செங்கோட்டையன் எங்கே, செந்தில் பாலாஜி எங்கே? நீங்கள் எடப்பாடிட்ட செங்கோட்டையன் செந்தில் பாலாஜியாக இருந்தால் செங்கோட்டையனை தூக்கி எறிய வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே செந்தில் பாலாஜிகள் தான் தேவை, செங்கோட்டையன்கள் தேவையில்லை. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் மின்சாரத்துறை அமைச்சர் இல்லை இப்போ அவர். ஆனால் மின்சாரத்துறை அத்தனையுமே அவருடைய ஆலோசனை இல்லாமல் நடப்பதில்லை. அவருடைய ஆலோசனை இல்லாமல் எதுவும் நடக்கிறது இல்லை, அங்கே எதுவுமே நடக்கிறது. அதே போல் டாஸ்மார்க்குக்கு அவர் அமைச்சர் இல்லை. 5300 டாஸ்மார்க் கடைகளுக்கும் அறிவிக்கப்படாத அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பில் இல்லை. எடப்பாடிக்கு பல செந்தில் பாலாஜிகள் இல்லை. பல பாலாஜிகளும் செங்கோட்டனை போல வேலுமணி தங்கமணியை போலத்தான் இருக்காங்க. அதுதான் அவருடைய பலவீனம். அதிமுக இரட்டை இலை என்பது எம்ஜிஆரால் கண்டுபிடிக்கப்பட்டு கருணாநிதிக்கு எதிராக இன்று வரை சிம்ம சொப்பனமாக இருப்பதா இரட்டை இலை. அந்த இரட்டை இலையில் பல ஆயிரம் கோடியை சம்பாதிச்சுட்டு செங்கோட்டையனுக்கு 5 ஏக்கரா தான் நிலம் சொந்தமானது. அவங்க அண்ணனுக்கு 5 ஏக்கரா, இவருக்கு 5 ஏக்கரா. 72ல் இந்த 20 வயது இளைஞர் சைக்கிளில் பால் ஊற்றிட்டு இருந்தார். இன்னைக்கு அவருடைய பிஏக்களே பல ஆயிரம் கோடி வச்சிருக்கு. இப்போ இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி நம்ம இங்க பார்க்கும்போது பிஜேபி எந்த அளவுக்கு சார் அதிமுக கட்சிக்காக உழைக்கும், இல்ல அதிமுக கட்சி தொண்டர்கள் எந்த அளவுக்கு பிஜேபிக்காக உழைப்பாங்க சார்? திமுக வரக்கூடாது, இதான் 2 பேருக்கு அஜெண்டா. அது ஒண்ணுதான் அஜெண்டா. அதுதான், வேற என்ன? திமுக வந்துடக்கூடாது,
அப்போ இது 2 பேருக்குமே அதே நோக்கம்தான். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படியாவது டெல்லி அதிகாரத்தை பயன்படுத்தி விஜயை மிரட்டி உருட்டி கொண்டு வந்து எங்கே சேர்த்துருவாங்க. அதிமுக விஜயகாந்த ஜெயலலிதா கூட்டணி சேர்ந்ததை போல இந்த கூட்டணி உருவாகும் என்று எடப்பாடி எதிர்பார்த்திருக்கார். அது நடக்கும். பிஜேபி தன்னுடைய அத்தனை அஸ்திரங்களையும் பயன்படுத்தி விஜயை அதிமுக பிஜேபி கூட்டணிகள் கொண்டு வந்தால் திமுகவுடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் அத்தனையும் முடிவுக்கு வரும். இதற்கான திட்டங்கள், எதிர்கால திட்டங்களை நோக்கி பாஜக அதிமுக கூட்டணி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ விஜய் அவர்களும் வந்து இவங்களோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்றது தான் அஜெண்டான்னும் போது, விஜய் தான் அவங்களோட கட்சிக்கு வந்து ஒரு முதலமைச்சரா அவங்களே அறிவிச்சிருக்காங்க. இப்போ இது மாதிரி ஒரு கூட்டணியில வரும்போது அப்ப யார் முதலமைச்சரா இருப்பாங்க? அப்ப விஜய் அவர்களோட ரோல் என்னவா இருக்குன்ற ஒரு கொஸ்டின் மார்க் எழுதுதுல்ல எல்லா சார்? கொஸ்டின் மார்க் இருக்கத்தாமா செய்யும். விஜயகாந்த் என்ன பண்ணாரு? திமுக அதிமுக எதிர்ப்பதான் என்னுடைய வேலைன்னு கடைசியில் யாரை போய் முதலமைச்சராக்குனாரு? ஜெயலலிதா. அதே தான் விஜயகாந்த். சினிமாக்காரன் கூட அப்படிதான் இருப்பான். கொள்கை கோட்பாடுகள்லாம் இரவோடு முடிஞ்சு போச்சு. சினிமாக்கார அரசியல் பகலில் வேறு அரசியல், இரவில் வேறு அரசியல். அதனால் இவர்கள் சிறை கொட்டடிகள் எல்லாம் இவர்களுக்கு தெரியாது. அண்ணாமலை அவர்கள் வேற இப்போ ஒரு பக்கம் பயங்கர சப்போர்ட்டிவா இருக்காரு அதிமுகக்கு. ஆனா நயினார் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணல. அதனால தான் நான் வந்து டிடிவி தினகரன் வந்து நான் வெளில வந்ததுக்கு ஒரு ரீசனா கூட சொல்றாரு இல்ல சார்? இல்லைம்மா, பாஜகவே தூக்கி போட்டுருச்சு டிடிவியை. ஏன்னா ஒரு வாக்கு வங்கி இல்லை, செல்வாக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. இதை நயினாரும் காப்பாற்ற முடியாது, அண்ணாமலையும் காப்பாற்ற முடியாது. பாஜக தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதுதான். எடப்பாடி வேணும்னு பாஜக முடிவு பண்ணிச்சு. இப்போ எடப்பாடி பாஜக வந்துட்டார். 1.5 ஆண்டு காலம் எடப்பாடி பாஜக கூடி வெளியே வந்தார். மீண்டும் பாஜக திமுகவை எதிர்ப்பதற்கு, அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு அதிமுக வேணும்னு முடிவு பண்ணிச்சு. இப்போ அடுத்த வாரம் எங்கே வந்து சேர்ந்துட்டாரு? பிஜேபியில். அதை விட பெரிய ஆளா விஜய்? அதிமுகவை விட, ஒரு கோடி தொண்டனை விட, ஆளுங்கட்சி, முதலமைச்சர், இப்படியான பெரிய கட்சி அதிமுக. அதிமுகவே பாஜக போய் சேருது. அதை விட பெரிய ஆளா விஜய்? சொல்லுங்க. வாய்ப்பே இல்லை. எங்கே எதை செய்ய வேண்டும் என்பது பாஜகவுக்கு, பிஜேபிக்கு தெரியும். அவர்கள் விஜயை கொண்டு வந்து எங்கே சேர்த்துவாங்க? அதிமுக என்டிஏ கூட்டணியில் சேர்த்துவார்கள். இந்த கூட்டணி எதிர்காலத்தில் திமுகவை வலுவாக எதிர்க்கக்கூடிய கூட்டணியாக உருவாவதற்கான திட்டங்கள் நீங்கள் டெல்லியில் உருவாகிட்டு இருக்கு. அது நடைமுறைப்படுத்துவதற்குன்னு 6 மாத காலம் இருக்குது. அதன் பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் பல மாற்றங்கள், பல சீற்றங்கள், இப்படி பல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு சாத்தியமாக இருக்கிறது. ஃபைன் சார். அதான் 2026 சட்டமன்ற தேர்தல் உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் நம்ம பார்க்கலாம் எந்த மாதிரியான ஒரு கல அரசியல் மாறப்போகுது அப்படின்னு. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.